Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு வியூ சொல்லட்டுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் அஞ்சாமை. ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். அஞ்சாமை. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வித்தார்த் அண்ட் வாணி போதன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் லீட் ஆக்டிங்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா லைக் ஒரு ஃபேமிலி லைக் சித்தார்த் வாணி போதன். ஸோ அவங்களுக்கு ஒரு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பையன் வந்து 10th முடிச்சுட்டு காலேஜ் 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்து நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கலுக்கு சேரணும்னு ஆசைப்படுறான். ஸோ அப்படிப்பட்ட பையன் அவனோட வாழ்க்கையில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறான், அவனை சேர்க்கறதுக்கு அவங்க அப்பா என்னென்னலாம் கஷ்டப்படுறாரு அப்படின்றத சொல்கிறது தான் ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேமிலியில் அந்த 4 பேர் கூட நடக்கிற ஒரு விஷயம். 10th அவன் எப்படி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரான், ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது, அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க, அப்புறம் எப்படி தன்னோட இதெல்லாம் சொத்தெல்லாம் வச்சு எப்படி பையனை படிக்க வைக்கிறான், அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்கன்றத டீட்டெயிலாக சொல்கிறான். ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கே அவன் தமிழ்நாட்டிலேருந்து ஜெய்ப்பூர் வரைக்கும் போய் எழுதுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அது அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எழுதுனதுக்கு அப்புறம்ன்றத விட அந்த எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த எக்ஸாம் அப்படின்றதுக்கு செம்மையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமன் நம்ம இப்போ தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய நம்மளை சுற்றி நிறைய சூசைட்ஸ் அந்த மாதிரி நடக்கிற டைமில் அந்த டைமில் அதை வச்சு ஒரு படம் அப்படின்னும் போது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கஷ்டத்தை ரொம்ப அழகாகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாணி போஜன் ஆகட்டும் இல்லை வித்தார்த் செம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அவருக்கான ஸ்கோப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இறந்துருவார். என்னதான் அவர் செத்து போனாலுமே லைக் அந்த ஒரு படத்தையுமே அவர் அவ்வளோ அழகாக அந்த ஸ்கிரிப்டுக்காக எடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்றது தான் மேட்டர். ஸோ தெரியும் விதார்த்தோட நிறைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே செம்மையாகவே பண்ணியிருப்பாரு. இதுவும் அதே மாதிரி பேசப்படுற ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும், பேசிக்கிட்டு இருக்க சப்ஜெக்ட். ஸோ அதுலேயுமே அவரோட ஆக்டிங்குமே நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ரொம்பவே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதுவும் அந்த ஜெய்ப்பூரில் போயிட்டு அந்த கடைசி அந்த இன்ட்ரோல் கொஞ்சம் சீக்வன்ஸ் முன்னாடி கொஞ்சம் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது எல்லாமே ரொம்ப சில சீன்ஸ் ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. வாணி போஜன் அழுகிற சீன்ஸ் ஆகட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்கோப் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. விதார்த் ஆகட்டும், வாணி போஜன் இல்லை அவங்க பையனுக்காகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நல்ல ஸ்கோப் இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ அது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே இது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன்ல அப்படியே வேற மாதிரி. ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்காக ஒரு கேஸ் எடுத்து நடத்துகிற மாதிரி. ஸோ அப்போ தான் அந்த பழைய ஆக்டர் ரஹ்மான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அவர் எப்படி கேஸ்ல வராரு, அந்த பையனுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு கடைசியாக ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் மோஸ்ட்லி கோர்ட்டில் வர சீன்ஸ் தான். ஆர்குமெண்ட்ஸ் ஆகட்டும், அதில் எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி சீன்ஸ் தான் நிறையா மோஸ்ட்லி. ஸோ அது எல்லாமே அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஏன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும், நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுவும் தேவையில்லாத சீன்ஸ் அப்படிலாம் இது மேலே அந்த ஆர்குமெண்ட்ஸில் வர டயலாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஒரு மாதிரி கட்டாக அடித்த மாதிரி இருந்துச்சு, நெட்டியால் அடித்த மாதிரி இருந்துச்சு நிறைய டயலாக்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ்மே சென்டிமெண்ட் ஆகட்டும், கொஞ்சம் ஃபேமிலி சாங்ஸ் 1-2 இருந்துச்சு. அது எல்லாமே ஓகே, நார்மலாக ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் டயலாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 டயலாக்ஸ் உண்மையில இந்த கோர்ட் ஆர்குமெண்ட்ஸில் சூப்பராகவே இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா ஒரு 2 வீலரில் நீங்கள் எத்தனை பேர் போவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபீஸரை பார்த்து கேட்குறாங்க. ரயில்வே ஆஃபீஸர் 2 பேர் போகலாம், 3 பேர் போனால் என்ன ஆகுனா ஃபைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே தான் இப்போ ஒரு ட்ரெயினில் அன்ரிசர்வ்னா ஒரு 90 சீட்ஸ் இருக்குன்னா அந்த 90 சீட்ஸில் 90 பேர் தான், 90 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு மேலே ஏன் கொடுக்குறீங்க, அது மட்டும் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஏன்னா ரெகுலராக அப்பப்போ ட்ரெயினில் போகிறவங்களுக்கு அது தெரியும், அந்த அன்ரிசர்வ்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் எப்படி எப்படிலாம் என்னென்னலாம் பிரச்சனை வருது, எப்படி எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்றது. ஸோ அதை ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்லியிருக்கான். அந்த ஜெய்ப்பூருக்கு அவங்க ட்ராவல் பண்ணும்போது படுற கஷ்டமும் அதே தான். ஸோ அதுதான் அந்த ஆர்குமெண்ட்ஸ் கோர்ட் ஆர்குமெண்ட்ஸ்லையுமே சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லாவே ரியலிஸ்டிக் கரெக்டாக இப்போ நடக்கிற பிரச்சனையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் கடைசியாக ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்லேயே முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்மகிட்டே விட்டுட்டாங்க எப்படி இனிமேல் நடக்க போகுது அப்படின்றத விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ படம் ஆல்மோஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண
பண்ணாலும் ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஃபேமிலியோட. இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும், யாருமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த நீட் எக்ஸாம் வச்சுன்னும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை தான். ஸோ அதை எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். நம்ம சேனல் சார்பாக இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சிங். டாடா.